அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தினமும் காலை 11 முறை முருகன் மந்திரத்தை சொன்னால் போதும், வாழ்க்கையை ஒரு நொடியில் மாற்றக்கூடிய அதிசயத்தை நீங்களே உணர முடியும். இந்த மந்திரத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு நிறைய கஷ்டம் இருக்குங்க. வாழ்க்கையில் கஷ்டப்படாத மனுஷங்களே கிடையாது, மக்களும் கிடையாது. நம்மளுடைய கஷ்டங்களை துயரங்களை சொல்ல முடியாத அளவுக்கு கூட கஷ்டம் இருக்கட்டும். இனி அந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? கடன் பிரச்சனை எவ்வளோ வேணால் இருக்கட்டும், அந்த கடன் இனி உங்களுக்கு கடன் சுமையே இல்லாத ஆக்கிடும். ஒரே ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையை தலையெழுத்தை ஒரு நொடியில் மாற்றக்கூடிய சக்தி இந்த முருகனுக்கு உண்டு. நீங்கள் நினச்ச காரியம் எதுவுமே வெற்றி அடையலை சார், நான் எது நினச்சாலும் அது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா, அப்படியாப்பட்ட ஆட்களுக்கு இந்த வழிமுறையை, இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை தினமும் காலையில் சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும். ஒரு 11 நாளைக்கு சொன்னீங்கன்னா போதும், 11 நாட்களுக்குள் உங்களுக்கு இதுக்கு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. சரிங்களா? வாழ்நாளில் நீங்கள் என்ன அதிசயம் நீங்கள் கண்ணால் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நடத்தி கொடுக்க சக்தி கொண்ட ஒரு தெய்வம் தான் முருகப்பெருமான். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் என்கிட்ட பணம் காசு சேர மாட்டேங்குது, ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் வர மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே நடக்கலை, வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு அப்படின்றவங்களாம் இனி நீங்கள் கவலையே வேணாம். அந்த கவலையை விட்டுடுங்க, முருகன் காலடியில் வச்சுருங்க. சரிங்களா? முருகனை நம்பிட்டிங்கன்னா நிச்சயம் அவர் உங்களை கை கொடுப்பார். உங்களை எந்த ஒரு ஆபத்துலேயும் அவர் விட மாட்டார். சரிங்களா? நீங்கள் பார்த்திங்கன்னா, தினமும் காலையில் எழுந்து குளிச்சுருங்க. அதிகாலை 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த டைமிங்கில் அதுக்கு முன்னாடியே நீங்கள் குளித்து முடிச்சுருங்க. குளித்து முடிச்சுட்டு அந்த பூஜை அறைக்குன்னு தனியாக ஒரு வேஷ்டி டவுல் வாங்கிக்கோங்க. அது மற்றபடி யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் மட்டும்தான் அந்த பூஜையில் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வாங்கிக்கின்னு ஒன்றுமே இல்லைங்க, சும்மா ஒரு மல்லிகைப்பூ, சாமி படத்துக்கு மல்லிகைப்பூ போட்டுட்டு நீங்கள் எப்போவும் சாமிக்கு போடுற மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் 11 வாட்டி சொன்னால் போதும், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே பார்க்கலாம். அதுக்கு மேலே நான் சொல்கிறேன்னாலும் சந்தோஷம். இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு 1008 மேலே நான் சொல்ல விரும்புகிறேன், அதுக்கு மேலேயும் சொல்லாமன்னா தாராளமாக சொல்லலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரம் தாங்க இது. சரிங்களா? அந்த மந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்புல அந்த சக்தி ஏறும். அந்த சக்தி உடம்புல இருந்துச்சுன்னா உங்களை வாழ்க்கையை ஒரு நொடியில் தலைகீழாக மாற்றும். சரிங்களா? திடீர்னு கோபுரத்துக்கு எடுத்துகிட்டு போய் உச்சியில் ரொம்ப ஆடம்பர வாழ்க்கைக்கு உங்களை நகர்த்தி கொண்டு போகும். சரிங்களா? அதனால் இதை நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. சரிங்களா? காலையில் குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் 1008 சொன்னீங்கன்னா போதும். ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் படையிலே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, சிம்பிளாக ஒரு வத்தி, ஒரு வெத்தலை பாக்கு, பூ, பழம், சரிங்களா, அவல் பொரி கடலை, இது வரைக்கும் சும்மா ஒரு 20 ரூபா 30 ரூபா படையல் தாங்க இது. சரிங்களா? இது வரைக்கும் மல்லிகைப்பூ மட்டும்தாங்க வாங்கணும், வேறு எந்த பூவும் போடக்கூடாது. அதனால் மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. சரிங்களா? இது வரைக்கும் சாம்பிராணி பொங்கல் காட்டி வீடு ஃபுல்லாக பன்னீர், கோமியம் எல்லாம் தெளிங்க. வீடு நறுமணமாக இருக்கட்டும். சரிங்களா? அப்போ தான் நல்லது எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அதனால் நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மந்திரத்தை திணறாத அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சக்தி அளவுக்கு அதிகமாக பிரளயமாகும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நீங்கள் போகிற இடமெல்லாம் வெற்றி, நீங்கள் நினச்ச காரியங்கள் உடனே நடக்கும். நீங்கள் முருகனை கும்பிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 11 வாட்டி சொல்லிவிட்டு ஒரு எலுமிச்சங்கனியை கையில் எடுத்துன்னு போனீங்கன்னா உடனே நடக்கும். ஒரு கையில் ஒரு விபூதியை கையில் உள்ளங்கையில் குட்டி வச்சு நீங்கள் உடனே நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த விபூதியை நெத்தியில் வச்சுன்னு போனீங்கன்னா உடனே வேலை நடக்கும். அந்த அளவுக்குங்க. நீங்கள் எதை வச்சு உருவேற்றுறீங்களோ அதில் அந்த 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 மந்திரங்க சக்தியுடைய அந்த மந்திரம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அந்த அந்த பொருளில் உடனே சக்தி ஏறி இருக்கும். எலுமிச்சம்பழத்தில் வச்சு உருவேற்றினாலும் சக்தி ஏறும், தேங்காயை வச்சு உருவேற்றினாலும் சக்தி ஏறும். சரிங்களா? திருநீர், குங்குமம் எதில் வேணால் நம்ம கையில் பிடிச்சி உருவேற்றலாம்.
உருவேத்தும்போது நல்ல மனசை ஒருநிலைப்படுத்தி அங்கே இங்கேன்னு அலைபாய விடாத மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். மனசு வந்து கண்ட இடத்துல பாயும். நம்ம வந்து அதெல்லாம் ஓரங்கட்டி விட்டுடணும். நம்மளுக்கு 1000 கஷ்டங்கள் இருந்தால் கூட முருகன் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை நம்மளுடைய பாரத்தை அவர்கிட்ட இறக்கி வச்சிருங்க. அவர்கிட்ட நீங்கள் அந்த பாரத்தை இறக்கி வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களை மிஞ்ச ஆள் கிடையாது. சரிங்களா? எவ்வளோ நாளைக்கு இந்த கஷ்டமெல்லாம்? 11 நாள் தானே. அந்த 11 நாள் நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா 12வது நாள் நீங்கள் அந்த ஒரு நொடியில் உங்களுடைய வாழ்க்கையே மாறும். சொல்ல முடியாது. லாட்ரி சீட்டு விழலாம். எப்படி என்ன ஒன்றா நடக்கலாம். எதுதான் நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால் முருகனுக்கு நீங்கள் இந்த மந்திரங்களை உச்சரிக்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு அதிசயம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த ஏனோ தானோன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. கடவுள்கிட்ட போய் நம்ம முறையிடும்போது, நம்ம வேண்டும்போது மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம பொறுமையாக நிதானமாக நம்ம வேண்டணுங்க. தெய்வத்துக்கிட்ட வணங்கணும். சும்மா அவசரமாக போய் நானும் கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போயிட்டு ஏதோ கற்பூரம் ஊற்றி காலில் விழுந்துட்டு வந்துடுறது பெருசு கிடையாது. மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய ஆன்மாவும் அந்த கடவுளையும் அப்படியே நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி நம்ம அந்த நெத்தி போட்டில் அந்த உருவம் வரணும். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம வேண்டுதல் இருக்கணும். மன அமைதி வேண்டும். 1000 கடன் பிரச்சனை இருந்தாலும், 1000 பிரச்சனைகள், சூழ்நிலைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து விலக்கி வச்சிடணும். விலக்கி வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் இது நடக்குங்க. இந்த பூஜையை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து விநாயகர்கிட்ட ஒரு பூஜையை ஒரு வத்தி காமிச்சிட்டு, ஒரு சின்னதாக ஒரு படையல் வச்சு ஒரு கற்பூரம் தீபாரத்தனை காமிச்சிட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் வந்து கை கொடுக்கும். ஏன்னா விநாயகரை முழு முதற் கடவுளே அவர் தான். அவரை வணங்காமல் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இது எந்த நாளில் வேணா செய்யலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தெய்வத்தை வணங்கக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல நாள் தான். நம்ம தெய்வம் நம்ம வணங்கணும்னு நம்ம நினைக்கிறதே, நம்ம அந்த நினைப்பை வர வைக்கிறதே கடவுள் தான். அதனால் வந்து இந்த நாளில் தான் செய்யணும், அந்த நாளில் தான் செய்யணும்னு இல்லை. நீங்கள் எந்த நாளில் வேணா தாராளமாக செய்யலாம். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் நம்பிக்கையாக செய்யுங்க. அந்த 11 நாட்களுக்கு மட்டும் இந்த பீடி, சிகரெட்டு, தண்ணி, ஆன்ஸு எதுவுமே இருக்கக்கூடாது. சுத்தபத்தம் தேவை. அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைபிடிக்கணும். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் தீய எண்ணங்களும் இல்லாமல், இந்த போட்டி, பொறாமை இதெல்லாம் எதுவுமே இல்லாத கடவுளேன்னு அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பூஜை செஞ்சு மன அமைதியோட, மன சாந்தியோட, மன சுத்தமாக யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காத நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பூஜை முறைகளை இந்த பூஜையில் உட்காந்து நீங்கள் மந்திரத்தை உருவேற்றுறீங்களோ, ஒரு நாள் படையல் வச்சா போதுங்க. தினமும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு நாள் படையல் வச்சா மட்டும் போதும். படையல்னா வெறும் வெத்தலை பாக்கு, பொரிகடலை, அவல், அச்சு வெல்லம், கற்பூரம், ஊதுவத்தி அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் பூஜை சாமான். நீங்கள் இதை வச்சு செஞ்சீங்கன்னா போதும். பழதின்ஸு அது இதுன்னு வைக்கணும்லாம் இப்போ அவசியம் கிடையாது. வெறும் காலையில் நம்ம சொல்கிறது தான். அப்படி இல்லை என்னால் இது வந்து 11 நாளில் என்னால் வச்சு கும்பிட முடியல அப்படின்னாலும் அதுவும் பரவாயில்ல. நீங்கள் எதுவுமே இல்லாத சும்மா ஒரு முருகன் ஃபோட்டோக்கு ஒரு மல்லிகைப்பூ, ஒரு கொத்து பூ வாங்கி அப்படி வச்சுட்டு 2 வத்தி மட்டும் காமிச்சு அவரை மனசில் நினச்சி நீங்கள் வந்து கிழக்கு முகமாக உட்காந்து அவரை அந்த உருவப்படத்தை நம்ம நெத்தி போட்டில் வர வைக்கணும். சரிங்களா? நம்மளுடைய அந்த எண்ணம், கவனம் முழுக்க அந்த உருவத்தை நம்ம மனசில் அப்படியே நம்ம கண் முன்னே கொண்டு வரணும். அந்த அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் பூஜையை செய்யுங்க. உங்களுடைய நான் இன்றைக்கி அடித்து சொல்கிறேங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய நாள் வெறும் 11 நாள் தான். ஏன்னா ஒரே நாளில் வந்து எல்லாமே மாறணும்னு நினைக்காது. சரிங்களா? 11 நாட்கள் ஆகும். 11 நாட்கள் முடிஞ்சு பிறகு நடக்கும்னு சொல்ல வரல. 11 நாள்லே உங்களுக்கு அதனுடைய மாற்றம் ஒரு 2-3 நாள் தாண்டிச்சுனாலே நீங்கள் அந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிச்சுனாங்களே உங்களுக்கு வந்து அதனுடைய மாற்றங்கள் தெரியும். நடக்காத காரியத்தை கூட நடத்தி கொடுக்கும். எதிர்பாராத நிறைய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். நீங்கள் கஷ்டப்படுறவங்களா இருந்தால் உங்கள் கஷ்டங்களை போக்கும். எல்லா வளமும் எல்லா செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வரத்தை கொடுப்பாரு. நீங்கள் நினச்சது நடக்கும். நிச்சயமாக நம்பிக்கையாக நீங்கள் செய்யுங்க. நம்பிக்கை இல்லைன்னா அதை செய்யாதீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். சரிங்களா? இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது நீங்கள் வந்து நான்வெஜ்ஜோ ஒரு அந்த தொடர்ந்து நீங்கள் அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இன்றைக்கி நம்ம இந்த பூஜை மந்திரத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து நான்வெஜ் சாப்பிட்றத சுத்தமாக விட்டுடுங்க. விட்டுட்டு சரிங்களா,
உப்பு கம்மியாகவும் காரம் கம்மியாகவும் சாப்பிட பழகிங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கவனம் திசை திரும்பாது. மந்திரங்கள் சீக்கிரம் பலிக்கும். சரிங்களா? மந்திரங்கள் சீக்கிரம் பலிக்கும். மந்திரத்தை உட்காந்து சொல்லும்போது வெறும் தரையில் உட்காரக்கூடாது. டவலோ இல்லை தர்பப்பாயோ கோணிப்பை இது 3த்தில் ஏதாச்சும் ஒன்று அது மேலே அமர்ந்துக்கின்னு நீங்கள் சொல்லலாம். நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். நம்பிக்கையாக செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.